2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அவன் ஒரு நல்ல ஆளியா, அதுக்கு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கா ஆளியா. அது 100 பேர் இல்ல, 200 பேர் இல்ல, 300 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் முட்டை பால் போட்டு வளர்க்குறாருங்கள எல்லாம். அது வந்து மனசார அவர் செய்கிறாரு. அவர் வந்து ஒரு சின்ன திரை விஜயகாந்த்னு இங்க சொல்லுவாங்க போல மனம் படைச்ச மன்னவனே. சரி, இவ்வளோ அழகா ஆடி இருக்காங்க. இந்த அழகா ஆடின இந்த காலுக்கு ஏதாவது நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்களா? சஞ்சீவ், இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, எல்லாமே வந்து அவங்களுக்கு சார்பா வருது, அவங்களுக்கு சாதமா வருது. இப்போ டான்ஸ் ஓகே. அடுத்த ஹுக் ஸ்டெப் சேலஞ்ச் என்ன? டக்கு டக்குன்னு செருப்பா போட்டுறீங்க வேற. பாட்டை போட்டு விடுங்க அடுத்தது. ரொம்ப ஈஸியான ஹுக் ஸ்டெப்பா வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா ஏதாவது ப்ளே பண்ணுங்களேன். என்ன மாதிரி ஹுக் ஸ்டெப் கொடுத்தாலும் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றீங்க. இப்போ 2 பேருமே தீவிரமான தளபதி ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட பாட்டு இல்லாம எங்க இருந்து ஹுக் ஸ்டெப்? ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க. ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்தும் ஏ ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா, தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்தலாம். செம்ம ஸ்போர்ட்டிவா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தது. முட்டை மாடு ஏறி ஒன்ன நானு ரசிச்சா, பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து புட்டு என்ன மறந்த, என் மனசுக்குள்ள சிக்காத நீ, என் கண் ரெண்டு தெக்காத நீ, என்ன பிச்சை எடுக்க வைக்காத நீ, இவ்வளவு பாடியும் கொஞ்சம் கூட கண்டுக்காத நீ, காத்தாடி நீ உன்னை கையில் பிடிக்க தவிக்கும், கூத்தாடி நான் என்ன மறந்து போறேன், காத்தாடி நீ உன்னை கையில் பிடிக்க தவிக்கும், கூத்தாடி நான் என்ன மறந்து போறேன். சரி, இவ்வளோ அழகா ஆடி இருக்காங்க. இந்த அழகா ஆடின இந்த காலுக்கு ஏதாவது நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன ஒருத்தங்க என்ன காலில் வேணுன்றாங்க, இன்னொருத்தங்க காலில் போடணுமான்றாங்க. இப்போது இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி வந்திருக்காரு. அவரும் இந்த ஈவெண்ட்டுக்கு என்னோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்காரு. கயல் சீரியலில் எனக்கு அப்பாவை பண்ணுற முரளியப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இங்கே சஞ்சீவ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அவன் ஒரு நல்ல ஆளியா, அதுக்கு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கா ஆளியா. அவன் ஒரு நல்ல ஆளியா, அதுக்கு அவனுக்கு கிடைச்சிருக்கா ஆளியா. நான் 3 வருஷமாக அவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னை பார்த்தான்னா டெய்லி இது சொல்லக்கூடாது சொன்னால் அவர் கோச்சிப்பார். கயல் செட்டில் சஞ்சீவ் இருக்காருன்னா அன்னைக்கு கன்ஃபார்மாக அது 100 பேர் இல்லை, 200 பேர் இல்லை, 300 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் முட்டை பால் போட்டு வளர்க்குறாருங்களெல்லாம்.
அது வந்து மனசார அவர் செய்கிறாரு. அவர் வந்து ஒரு சின்ன திரை விஜயகாந்த்னு இங்கே சொல்லணும்னு நான் பதிவு பண்ணுறேன். இது உண்மைதான். ஓகே ஏப்பா சாப்பிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் அதை எப்படி. ஓகே அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னா அந்த மாதிரி இல்லை. இந்த கைக்கு தானம் பண்ணுறது இந்த கைக்கு தெரியாது. இதெல்லாம் இந்த பாயிண்டெல்லாம் வரவே இல்லை இங்கே. ஸோ செட்டிலே அப்பா ஜாலியாக ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு கூப்பிட்டேன். சும்மா நீ வேறு ஹெல்ப்ஃபுல் பர்சனு. ஜாலியாக ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகலாம். அது அதே மாதிரி ஆலியாவும் அவ்வளோதான். ஆலியாவும் ஷீஸ் அ வெரி குட் கேக் பேக்கர். அப்புறம் அந்த என்ன பண்ணுவீங்க டோனட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க அவங்க. ஷீஸ் ப்ரௌனி சும்மா அதுவும் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனி எல்லாம் நல்லா ஷீ குக்ஸ் வெல் அண்ட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தே போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆக்சுவலி இவங்க எப்படின்னா இவங்க சீரியலில் வந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அவ்வளோ ஒரு அப்பா அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எல்லாரும் கூடயும் பழகுறாங்க. டே அப்பான்னு தான் கூப்பிடுவேன். டே அப்பா அப்படிதான் அந்த மாதிரி ஒரு செம்ம யங்காக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பர்சனு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் கால் பண்ணுவேன். மா இப்போ ராசிக்கு பிச்சுக்கிட்டு இருக்குது சுக்கரன், நீ கவலையே அப்படின்னு சொல்லி நம்மளை பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ராசிக்கு இன்கேஸ் நெகட்டிவாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது சொல்லவே இல்லாமல் சுக்கர உச்சத்தில் இருக்கா, நீ கவலைப்படாது, உனக்கு நீ இன்னும் என்ன பண்ண அப்படின்னு பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. அது இல்லாமல் நானும் பரணி நட்சத்திரம், அவங்களும் பரணி நட்சத்திரம். என் கூட நடிக்கிற பேர் உமாரியாஸும் பரணி நட்சத்திரம். எங்கள் டைரக்டர் ஒய்ஃபும் பரணி நட்சத்திரம். அன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்கு சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் இருக்கும். நாங்கள் வாயே திறக்க மாட்டோமே அன்னைக்கு சொல்லிட்டு நீ சந்திராஷ்டமா வாய் திறக்காதம்மா. தேங்க்யூ வெரி மச். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தேங்க்யூ. ஓகே ஸோ இப்போ கம்மிங் பேக் அழகாக வந்து ஆடி இருக்காங்க. இந்த காலுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் உங்கள் கையால் அந்த கிஃப்ட்டை அவங்க காலில் போட்டு ஒன்று நாங்கள் ஆசைப்படுறோம். நானும் தான் அப்போ எனக்கு கொடுப்போங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். ஓகே. ரெண்டாம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.